பாரத் சேவக் சமாஜ் 1952ஆம் ஆண்டு பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் உருவாக்கப்பட்டது. 1906ஆம் ஆண்டு திரு கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் உருவாக்கப்பட்ட சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி என்ற அமைப்பின் மறுவடிவாக்கம்தான் பாரத் சேவக் சமாஜ். பாரத் சேவக் சமாஜ் என்றால் இந்தியா சர்வன்ட் சொசைட்டி என்று பொருள்படும். இந்திய அரசின் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் உடன் இந்திய பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிஎஸ்எஸ் பல்வேறு சேவை திட்டங்களுடன் 1952இல் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாண்புமிகு திரு கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள், மாண்புமிகு திரு மகாத்மா காந்தி அவர்கள், மாண்புமிகு திரு நேருஜி அவர்கள், மாண்புமிகு திரு நந்தாஜி அவர்கள் போன்ற பெருந்தலைவர்களின் பின்புலத்தில் உருவான பிஎஸ்எஸ்ஸின் தற்போதைய தேசிய சேர்மனாக திரு பாலச்சந்திரன் அவர்களும் தேசிய வைஸ் சேர்மனாக திரு மோயிசன் அவர்களும் பணியாற்றி வருகிறார்கள். கடந்த பல வருடங்களாக பிஎஸ்எஸ்ஸின் நேஷ்னல் ஸ்கில் எஜுகேஷன் மிஷன் மூலம் ஏறக்குறைய 9000 ஸ்கில் இன்ஸ்டிடியூட்டுகள் இந்தியா முழுவதும் இணைப்பு வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றில் ராஜஸ்தானில் உள்ள ஒரு ஸ்கில் இன்ஸ்டிடியூட் எந்த ஒரு ட்ரைனிங்கும் மாணவர்களுக்கு வழங்காமல் பிஎஸ்எஸ்ஸின் அலுவலகத்திற்கு தவறான தகவல்களை அளித்து சான்றிதழ்களை முறைகேடாக பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் ராஜஸ்தான் காவல்துறையின் அழைப்பை ஏற்று பிஎஸ்எஸ்ஐ பற்றியும் அதனுடைய ஸ்கில் இன்ஸ்டிடியூட் நடைமுறைகளை பற்றியும் முழுமையாக விளக்கம் கொடுக்கப்பட்டது. மேலும் தவறு செய்த அந்த குறிப்பிட்ட ஸ்கில் இன்ஸ்டிடியூட் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் பிஎஸ்எஸ்ஸின் தேசிய வைஸ் சேர்மன் திரு மோயிசன் அவர்கள் இமயமலையில் பல நாட்கள் தங்கியிருந்து பல வருடங்களாக தொடர்ந்து ஆன்மீக தேடலின் பலனாக காஸ்மிக் குரு என்ற ஆன்மீக உயர்நிலையை தற்போது அடைந்துள்ளார்கள். சில தரம் குறைந்த மனிதர்கள் ஏஐ வீடியோ மூலம் தரக்குறைவான செய்திகளை பரப்புவதாக தெரிய வந்துள்ளது. அத்தகைய தரக்குறைவான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அத்தகைய சிறிய மனிதர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க பிஎஸ்எஸ் சென்ட்ரல் போர்டு முடிவு எடுத்துள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.